அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினோத்குமார். இன்று நம்ம எந்த தலைப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீகல் ஒப்பீனியன் என்ன, சட்ட கருத்துரு அப்படின்னா என்ன, அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் லீகலாகவும் சட்ட ரீதியாகவும் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த சொத்து தொடர்பாக எல்லா விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துட்டு உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளால் வாங்கிட முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பத்திரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அந்த பத்திரங்களை வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். அப்படி அந்த பேப்பர்ஸை பார்க்குறதுக்கு அந்த வழக்கறிஞர் அணுகி நம்ம அந்த சம்மந்தப்பட்ட தாய் பத்திரங்கள் முதலான பத்திரங்களை நம்ம கொடுக்கும்போது, அந்த பத்திரங்களை ஆய்வு செய்து லீகலாக வேலிடாக எல்லா விஷயங்களும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆலோசனையை வழக்கறிஞரிடம் வாங்கிக்கலாம். இது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் அந்த சொத்து தொடர்பாக நிறைய நடந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதை விற்கிறவர் நம்மளுக்கு சொல்லாமலும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் அணுகி அந்த சொத்து தொடர்பாக ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது. அது ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயம், அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சொத்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் அந்த சொத்து வாங்கும்போது லீகல் ஒப்பீனியன் பார்க்காம நீங்கள் அந்த விஷயத்தை வாங்குறீங்க, அப்படி அந்த சொத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு நேரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த லீகல் ஒப்பீனியன்ன்றது ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கும். அப்படி தெரியாமல் போயிட்டு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மிகப்பெரிய இழப்பாக போய் முடியும். எனவே சரியான ஒரு வழக்கறிஞரை அணுகி, சொத்து தொடர்பான ஒரு வழக்கறிஞரை அணுகி அந்த சொத்து தொடர்பாக எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து சரியான ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு லீகல் ஒப்பீனியன் வழக்கறிஞரிடம் பெற்ற பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான மற்றபடி மேல் நடவடிக்கை எடுக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லா விதங்களும் சரியாக இருக்குது, லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குது, மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கிறது, நிறைவாக இருக்கிற பட்சத்தில் விற்கிறவரும் வாங்குகிறவராக நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்யப்படாமல் கூட அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. நாங்கள் இந்த சொத்தை நாங்கள் விற்கிறோம், இந்த சொத்தை நீங்கள் வாங்குறீங்க, இவ்வளோ தொகைக்கு நம்ம கிரயம் பேசியிருக்கிறோம், இவ்வளோ தொகை நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், மிச்ச தொகையை நம்ம சேல் லீட் பண்ணும்போது கொடுத்துட்டு கிரைய பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்னன்னு சொல்லிட்டு இந்தந்த அம்சங்களில் சேல் அக்ரிமெண்ட்டில் நம்ம குறிப்பிட்டு சேல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சேல் அக்ரிமெண்ட்டை பதிவு செய்யப்படுவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கிற அந்த ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2 அக்ரிமெண்ட் 3 அக்ரிமெண்ட் போட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு இடமாக அதை மாற்றி வச்சுருக்காங்க. இதையே நீங்கள் அந்த சேல் அக்ரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகி அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளப்படும் போது அந்த சேல் அக்ரிமெண்ட் என்னன்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்டு அந்த பத்திரமானது ஈஸியில் ஒரு என்ட்ரியாக வந்துடும். அப்படி ஃபர்தராக இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு யாருன்னா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஈஸி போட்டு பார்க்கும்போது அதில் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி இந்த சொத்தை விற்பதற்காக ஆல்ரெடி இன்னொரு நபருடன் இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால்
ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வெவ்வேறு நபர்களுக்கு அக்ரிமெண்ட் போடுறன்ற விஷயம் இதனால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. எனவே கரெக்டான ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்ததுக்கப்புறம் கரெக்டான முறையிலே ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவு செய்வது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே சரியான ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ இந்த விஷயங்களுக்கோ வாங்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பர்ட்டி ஒப்பீனியன் பார்க்குறதுக்கு செலவாகுது, அந்த செலவையா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் நினைச்சிடக்கூடாது. அதற்காகக்கூடிய செலவுகள் சொற்பம்தான். நல்ல வழக்கறிஞரை அணுகி அதை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சொத்தை பொறுத்த மட்டில் மிக முக்கியமான விஷயம். மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.